ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் பேக் மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் தான், ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபம் ஃபேஸ் பண்ணி அந்த பேக்கில் அழகாக அந்த கார்த்திகை தீபம் எரியிற மாதிரி ஒரு மாடல் போட போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதில் கொஞ்சம் அழகாக ஒர்க் பண்ணணும்னா அந்த தீபம் எரியிற மாதிரி பண்ண முடியும். அது உங்களுக்கு திறமை இருந்தால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப நார்மலாக சாதாரணமாக தான் பண்ண போகிறேன். சப்போஸ் இன்றைக்கி உங்களால் தைக்க முடிஞ்சுன்னா தைச்சி நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ப்ளவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியும் காமிச்சிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். வழக்கம் போல் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் இல்லையா? அது சொல்கிறதுல எனக்கும் ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு சகோதரி சொன்னாங்க, தன்னை ரொம்ப நிராகரிக்கிறாங்க. தன்னோட தேவைகள், அதாவது தன்கிட்ட இருக்கிற வேலையை பூரா வாங்கிக்கிட்டு தன்னை உதாசீனப்படுத்தி தூக்கி எறிகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொன்னாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. இது எல்லாருக்குமே நடக்கும். எனக்கே நிறைய நடந்திருக்கு. என்னோடய விஷயத்தை கூட நான் சொல்கிறேனே. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாம்பழத்தை ஒருத்தன் திங்கிறான்னா நல்லா அதில் இனிப்பு இருக்கிற வரைக்கும் நல்லா சப்பி கொட்டையை ஃபுல்லாக நாராக இழுக்கிற வரைக்கும் தின்றுவான். தின்னுட்டு புரிஞ்சுக்கோங்க, இப்போ என்னால் நிறைய காரியங்கள் ஆகுதுன்னா என்னோடய காரியங்கள் முடியிருந்த அன்றைக்கும் என்னை யூஸ் பண்ணிக்கிறது. அதைத்தான் அந்த மாம்பழத்தை போட்டு நல்லா சப்பி இழுத்துட்டு வெறும் கொட்டையை தான் இதில் என்ன இருக்குது பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி ரோட்டில் போட்டு போயிட்டே இருப்பான். முட்டாள் அப்படி தான் செய்வான். ஆனால் அந்த மாங்கொட்டையால் திருப்பி பல மரங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு அவனுக்கு கிடையவே கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். என்னைய பல பேர் அந்த மாதிரி பயன்படுத்தி தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும். ஏன்னா இது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நடக்கும். தனக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுறாங்கன்னு சொல்லும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருப்பி அவங்க நம்மளுக்கு பயன்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. அது கண்டிப்பான முறையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கும். எல்லாரும் யாருமே உதாசனப்படுத்தக்கூடாது. எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாராலையும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கும். ஏன்னா காரியங்கள் ஆகணுங்கிறதுக்காண்டி அவங்கள்ட்ட பழகக்கூடாது. நம்மளால் அவங்களுக்கு ஏதோ ஒரு உபயோகப்படணும், அவங்களால நமக்கு ஏதோ ஒரு உபயோகப்படணும். அதாவது நல்ல விஷயங்கள். தவறான விஷயங்களை பரிமாற்றம் பண்ணி தவறான வழியில் போயிடக்கூடாது. நல்ல விஷயங்களை பரிமாற்றம் பண்ணும்போது நல்ல விஷயங்களை சிந்திக்கலாம். நல்ல விஷயங்கள் ஆலோசனை பண்ணி ஏதாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்குண்டான நிறைய சிந்தனைகள் வரும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பயன்படுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி நம்மளை பயன்படுத்தி தூக்கி போகிறவங்க, அந்த மாதிரி நாய்களை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. கவலைப்படாதீங்க. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இன்றைக்கி இதை செய்ய போகிறோன்னா செய்ய முடியும். இன்றைக்கி செய்ய முடியலையா நாளைக்கு செய்யலாம். நாளைக்கு முடியலையா ஒரு வாரம் கழித்து செய்யலாம். ஒரு வாரம் கழித்து ஆகலையா அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருஷம், எப்படினாலும் நம்மளோட வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒருநிலைப்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளால் முடியும். நம்மளால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக பெண்களால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளையும் அந்த நல்ல விஷயங்களும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு பல வகையில் உங்களுக்கு தடங்கள் இருக்குது. அந்த தடங்களை உடைச்சி எறிஞ்சிட்டு நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்குண்டான வழிகளை பாருங்கள். பிரச்சனைகளும் தடங்களும் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி வரும்போது தான் நம்மளோட திறமைகள் வெளிப்படும். நம்மளோட திறமைகள் வெளிப்படுற பட்சத்தில் தான் நம்ம யாருங்கிறது மற்ற உலகத்துக்கு தெரிய வரும் இல்லையா? நம்ம ஒரு கூண்டுக்குள்ளேயே ஒரு வீட்டுக்குள்ளேயே அடுப்படியிலே இருக்க மற்ற வெளி உலகத்துக்கு நம்ம தெரியாமலே போயிடும். நம்மளுக்குள்ளே இருக்கிற திறமைகளும் வெளியில் தெரியாமல் போயிடும். அதை குறிப்பாக நான் சொல்கிற விஷயம் வழக்கம் போல தான். இந்த டெய்லரிங் தொழிலை கற்றுக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் இதன் மூலியமாகவே பல விஷயங்கள் வெளியில் வரும். ஏன்னா டெய்லரிங் தொழில் ஒரு கலை. ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னா அப்படி தான் பேசுவேன். நான் பேசுகிற விஷயங்கள் யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு கண்டிப்பாக ஒரு மனசு ஆறுதலும் ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தைகளை நான் அதிகம் சொல்கிறேன். எனக்கும் சலிக்கலை, துளியளவும் சலிக்கலை. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரணும். அதுக்கு நான் ஒரு சிறு துரும்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எல்லாரோட வாழ்க்கையிலையும் மாற்றம் கண்டிப்பான முறையில் நடக்கும். அதுக்கு நாமளே தான் காரணமாக இருப்போம். உங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலை இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் எதிர்கொள்கிற அளவுக்கு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னா நாம் தான் ஜெயிப்போம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? சரி, ரைட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு பேக்கில் மாடல் தான் போட்டு காட்டிட்டு போகிறேன். ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அழகாக ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபேன்சி சேரீக்குரிய ப்ளவுஸ் தான் இது.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் சிங்கிள் டாட் பிடிச்சி தான் அந்த ப்ளவுஸ் தைக்கிறேன். ஆனால் அதை உங்களுக்கு வீடியோவில் போட முடியல. ப்ளவுஸை காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், யார் வேணாலும் தைக்கலாம். ப்ளவுஸை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இந்த பேக் பீஸில் மாடல் போட போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் ஆல்ரெடி ட்ராயிங் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட் வந்து 15 இன்ச்சு. நல்லா 15ங்கிறதுனால நான் இறக்கம் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் தேவையோ அந்த அளவுக்கு குறைக்கணும்னா குறைச்சிக்கோங்க. ஏன்னா இதில் நல்லா லோ நெக் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாமே கவர் ஆகிடும். அப்போது ரொம்ப முதுகு தெரியாது, நல்லா நீட்டாக தான் இருக்கும். கரெக்டாக 10 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு அந்த தையலுக்கு போக 3 இன்ச்சு இறக்கிக்கோங்க. ஷோல்டர் அளவு மொத்தம் எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கிறணும். ஷோல்டர் அளவு குறைச்சிடக்கூடாது. ஏன்னா க்ளோஸ் நெக்கு நம்ம எப்படி வைப்போம் அது மாதிரி அந்த க்ளோஸ் நெக்குக்குள்ளே அந்த ஷோல்டரோட அளவு அப்படியே நான் பாதியாக பிரித்து வச்சுட்டேன். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் தையலுக்கு வந்து பேக் ஓப்பனுங்கிறனால இதில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். சரியா? அப்போது கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஒரு 3.5 இன்ச் வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சு தான், அந்த அகலம் போதும் அப்படிங்கிறனால. இது வந்து நல்ல க்ளோஸில் அந்த போட் நெக் மாதிரி வரும். இதிலேருந்து இந்த பாயிண்ட் எடுத்து இந்த மாடல் போட்டிருக்கேன். திரும்பி போட்டு காமிக்கிறேன். இது 3 இன்ச்சில் கனெக்ட் பண்ணி போட் நெக் போடுவோம் இல்லையா, அந்த போட் நெக் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் போட முடியும் அந்த இன்னர் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆள் ஹைட்டை பொறுத்து இருக்குது. அதை வச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா, இந்த ஷேப் போட்டுட்டு அழகாக அப்படி கீழே இவ்வளோதான். இந்த நெக் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நெக்கு வித்தியாசமாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா அந்த டிசைன் வந்து அப்படியே உட்காரும். அந்த கோணல் மானல் ஆகாமல் நல்லா அப்படியே உட்காரும். சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருவோம். என்னோடய லைனிங் இதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக வரும். இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா, 2 பக்கமும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சா? ரோப் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கோங்க. இதில் ரோப் கட்டுற மாதிரி வச்சுருக்கேன். ரோப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மார்க் மேலே நம்ம தைக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி டிசைன் நெக் தைக்கும் போது தையல் கொஞ்சம் பொடியாகவே வச்சுக்கோங்க. ரைட், இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வச்சுருக்கேன். இதில் இந்த ஒரு சிங்கிள் பீஸ், அதாவது இந்த லைனிங்கை மட்டும் எடுத்துகிட்டு அடியில் இந்த ரோப் வைக்கிறோம். சரியா? ரோப் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா அந்த நீடில் இறக்கியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஒட்டி வச்சிங்கன்னா தான் திருப்பும்போது ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். நல்லா டாக்காக அடிச்சுக்கோங்க. டாக்காக அடிச்சுட்டு இந்த ரோப் அப்படி மேலே இழுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த மார்க்கு மேலே தையல் போடணும். இந்த மார்க் மேலே கரெக்டாக போடுங்க. அதே போல் இந்த பக்கம் ரோப் வைக்கணும் இல்லையா, இந்த ரோப்பை எடுத்துகிட்டு இந்த லைனிங் இருக்குல்லையே அதை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த பக்கம் எப்படி வச்சோமோ அதே மாதிரி கரெக்டாக ஆப்போசிட் நேராக சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீடியில் கீழே இறக்கிட்டு அந்த நீடில் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி டாக் அடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ இந்த ரோப்பை கீழே இப்படி இறக்கி விட்டுட்டு ரோப் மேலே தையல் போடாமல் கீழே இறக்கி விட்டுட்டு ரைட், அவ்வளோதான். இப்போ அழகாக தையல் போட்டுட்டோமா.
இப்போ ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே வெட்ட போகிறோம். காலிஞ்சிக்கிறது நல்லா ஒன்று போல் கனெக்ட் பண்ணி விட்டுங்க. ரைட். இனிமே பூரா அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதில் பூரா கண்டிப்பான முறையில் வெட்டிக்கணும், இந்த அர்க்கத் பண்ணிக்கணும். ஃபுல்லாக டிசைனுங்கிறதுனால பக்கத்தில் வெட்டிக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது அந்த ஷேப் வந்து அப்படியே அழகாக கிடைக்கும். இந்த கார்னர் அந்த பாயிண்ட் வருதுல, அந்த பாயிண்டில் நல்லா வெட்டிக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது அந்த பாயிண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வெட்ட மறந்துட்டிங்கன்னா அப்புறம் திருப்பும்போது அந்த இடத்துல சுருக்கமாக இருக்கும். இல்லை நிறைய வளைவுகள் இருக்கிறதுனால ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெட்டிக்கோங்க. ரைட். என்ன பண்ண போகிறோம், ரோப்பு பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடுச்சா. அதே போல் இந்த பக்கம் இந்த ரோப்பு பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடுச்சா. அவ்வளோதான். இது நல்லா அயன் பண்ணிக்கோங்க. தையல் போட முடியுங்கிற அளவுக்கு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. நம்ம அயன் பண்ணாமலே நல்லா நீட்டாக அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் போட முடியாது, ஏன்னா அந்த ஷேப் எடுத்துருக்குறோம் இல்லையா, அது மாறிடும். அந்தளவுக்கு லாஸ்ட் வரை தையல் போட முடியாது. தையல் போட முடியுங்கிற அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இங்கே மட்டும் போட்டிருக்கிறோம், இந்த இடத்துல வந்து போட முடியாது. இப்போ இது என்ன பண்ணணும், நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அயன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஷேப் பார்த்தீங்களா, அவ்வளோ நீட்டாக வந்துடும். சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை பூரா வெட்டிடலாம். உள்ள லூஸ் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று போல் வச்சு சைஸ் பண்ணிக்கலாம். நெக்கெல்லாம் அழகாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்லேயே நம்ம தைச்சதுனால அது மாறாது, ஒன்று போல் தான் இருக்கும். நெக்கை மட்டும் ரெண்டையும் ஒன்று போல் வச்சு கரெக்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலலாம் பாயிண்ட் நல்லா எடுத்து விட்டு அயன் பண்ணிக்கணும். நான் மிஸ் பண்ணிவிட்டேன். எடுத்தால் தான் அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, திரும்ப ஒரு அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே சப்ளை பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணணும் இல்லையா. ப்ளவுஸோட ஹைட் வந்து 15. அப்போ கீழே ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு.
கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறோம், பத்தலை. பட்டைக்கு கரெக்டாக 1.25 இன்ச் வச்சு மடித்து ஒரு ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. போட்டாச்சா, நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஓரத்துலேயும் ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணணும். ரைட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். அதாவது நம்ம இதில் ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ்லாம் நெட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற ஸ்லீவ் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் எம்ப்ராய்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த நெட்டு கொஞ்சம் இந்த ஸ்லீவ்லலாம் வச்சுருக்குறோம் இல்லையா, இது மாதிரி இதில் ஏதாவது கொஞ்சம் நெட்டு டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு நினச்சோம்னா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ல கிராஸில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், அதுக்கு நல்லாயிருக்கும். அதை நான் வந்து வைக்கலான்னு பார்க்குறேன். என்ன பண்ண போகிறோம்னா, சும்மா லைட்டாக வச்சு காட்டுறேன். இப்போ இருக்கு இல்லையா, இப்படி வச்சோம்னா அது ஒரு நல்லாயிருக்கும், மாடலாக இருக்கும். நமக்கு கழுத்து ரொம்ப அகலமான மாதிரியும் தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, டபுளாக எடுத்திருக்கேன். இந்த நெட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டையும் இதில் பதிக்க போகிறேன். ரைட்டா, இது வந்து கழுத்து ரொம்ப விகாரமாகவும் தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணோம்னா, இதில் ஒரு பீஸ் ஒன்று கொடுத்து சின்ன பைப்பிங் மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கலாம், கிராஸ் வேணும்னு அவசியம் இல்லை. இதை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அழகாக வெளியில் ஃபினிஷிங் பண்ணிடுவோம். இந்த நெட்டு வந்து நான் டபுளாக வச்சுருக்கேன். நெட் வந்து டபுளாக வச்சோன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா வாஷ் பண்ணும்போது ஏதாவது நூல்கள் ஏதோ ஒரு பட்டு கிழிஞ்சு போயிடும்.
அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு தைச்சது வேஸ்ட் ஆகிடும். இது என்ன பண்ணுறோன்னா, இந்த பிசுறு இவ்வளோ இருக்கக்கூடாது. அந்த மடித்து தைக்கிறோம்ல, அதுக்கு உட்பட்டு போகிற மாதிரி அந்த பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு எவ்வளோ வெட்ட முடியுமோ வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி தைச்சி இதில் சென்டரில் பதிக்க போகிறோம். ரைட்டா? இந்த பக்கம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி சின்ன சின்ன நெட்டுலாம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கழுத்து நல்லா ப்ராடாக தைச்சிட்டு இந்த மாதிரி பதிச்சிருங்க. அப்போ கழுத்து அவங்களுக்கு அகலமாகவும் தெரியாது, லோ நெக்கும் தெரியாது, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பிடிச்ச மாதிரியும் போட்டுக்கலாம். ரைட். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் அயன் பண்ணிட்டு வந்துடுறேன். அது கரெக்டாக அயன் பண்ணோம்னா அந்த ஷேப் அழகாக வந்துருச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்கு இல்லையா, இதை அடியில் கொடுக்க போகிறோம். இது நம்ம நெக் எந்த மாதிரி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிராஸை வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், நெக் அழகாக உட்காரும். ரைட்டா? இப்போ இதில் ஓரத்தில் நான் எஜ்ஜு தையலை மட்டும் போடுறேன். ஓகேவா? இதில் நீங்கள் ஃப்ரில்லாகவும் வச்சுக்கலாம், இல்லை வளைவாகவும் வச்சுக்கலாம். எப்படி தைச்சாலும் சூப்பராக அழகாக உட்காந்துரும். ஒரு பக்கம் என்ன அளவில் வைக்கிறோமோ அதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அதே மேலே வச்சுருங்க. மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் மாறிடாமல் அதே மாதிரி வச்சு கரெக்டாக உட்கார வைங்க. இந்த ஷேப் மாறிடக்கூடாது. இப்படி டைட்டாக போடும்போது அது அழகாக உட்காரணும். சரியா? அப்போ இங்கே எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணலைன்னு நினச்சி நீங்கள் பண்ணாமல் இருக்காதீங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசுறு விலகாமல் கரெக்டாக அந்த இடத்துல உட்காரும். சரியா? இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த ரோப் கட்டும்போது ஒரே மாதிரி உட்காரும். இல்லைன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. உள்ளே நீங்கள் வெட்டிட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இது ஓவர்லாக் போடணும் அவசியம் இல்லை, நெட்டு தானே. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், பேக்கில் ஓப்பன் பண்ண போகிறோம்.
இது பேக் ஓப்பன் தானே. இப்போது சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்கில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஊக்பட்டியும் ஐப்பட்டியும் தைச்சிருவோம். பேக் ஓப்பனுங்கிறதுனால அந்த ஐ கட்டுற பட்டி வந்து இந்த பக்கம் தான் தைக்கணும். அதான் ஒரிஜினல் பீஸில் தான் தைக்கணும். ஏன்னா வெளிப்பக்கம் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி வளவலன்னு இருக்கிற துணிக்கு வந்து உள்ள ஒரு லைனிங் கொடுத்துட்டு தைங்க, அது நல்லாயிருக்கும். இது நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா இது நல்லா நீட்டாக இருக்கும். அந்த ஐ கட்டும்போது அதெல்லாம் பிரிஞ்சிட்டு வராது. வெளியில் பார்க்கவும் நீட்டாக இருக்கும், தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டரை இன்ச் இருந்தால் போதுமானது. அடிச்சுட்டு இதாக இருக்கு இல்லையா, இது அழகாக அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ரைட், ஐப்பட்டியை தைச்சிட்டோம். இப்போ ஊக்பட்டி நம்ம வழக்கம் போல் சிங்கிளாக வச்சு தைச்சிக்கலாம், இது பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து உள்ளே போகிறது தான், அதனால் இது பிரச்சனை இல்லை. இந்த பட்டி ஒரு 3/4 இன்ச்சு தைச்சிக்கலாம். 3/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. பிசுறு தெரியாமல் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். எப்படி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துடுச்சா, அந்த டிசைன் வந்து கரெக்டாக இதில் ஜாயிண்ட் ஆன மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது நம்ம என்ன மாடல் போட்டிருக்கோன்னு. புரியுதா உங்களுக்கு? கார்த்திகை தீபம் மாடல் ஸ்பெஷல். இதில் அழகாக குட்டி குட்டி ஸ்டோன் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும்.
இது விளக்கு மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இதோட ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு சிங்கிள் டாட்டு தான். இந்த சிங்கிள் டாட்டே போதுமானது. இங்கே வந்து நெட்டு கிளாத் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு கிளாத் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஃபுல்லாமே நெட்டு கொடுத்துட்டோம்னா சாரீ பின் பண்ணும்போது இதெல்லாம் டேமேஜ் ஆகிடும், அப்போ சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இதில் ஒரு யோக் மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கும்போது இங்கே வரைக்கும் உள்ள கிளாத் லைனிங் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வரைக்கும் உங்களுக்கு யோக் கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ இங்கே துணி இருக்கும். சாரீ பின் பண்ணாலும் சப்போஸ் இன்னர் போட்டாலும் வெளியில் தெரியாது. அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். டாட் வந்து சிங்கிள் டாட் தான் பிடிச்சிருக்கேன். இந்த சிங்கிள் டாட்லேயே ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃபேன்சி சாரிக்கு இந்த மாதிரி தைக்கலாம். ஃப்ரின்சஸ் போடலாம். ஃப்ரின்சஸ் போடுறது இப்படி தைக்கிறதும் நல்லாயிருக்கும் கீழேயும். ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் டாட் போடும்போது கீழே நல்லா பெல்ட் ஸ்ட்ரெயிட் வரணும், மெயின் அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்கே லூஸ் கிடைக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா பார்ட்டி சட்டை மாதிரி ஆகிடும். ரைட்டாக? இப்போ நான் அடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபேன்சி சாரிக்கு. ஏன்னா இந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக ஒரு 10 இன்ச்சு தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்லீவ் 11 இன்ச்சு வேணுங்கிறதுக்காக இந்த ஃப்ரில் வச்சுருக்கிறேன். மற்றபடி ஃப்ரில் வேண்டியதில்லை. அந்த ஸ்லீவோட லென்த் பத்தலைங்கனால ஃப்ரில் வச்சுருக்கேன். அப்போ அது மாடல் ஆகிடுச்சா, அது ஒன்று. அப்போ ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. மேலே எம்டி துணி வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் வெறும் நெட்டு கொடுத்துருக்குறேன். இங்கே சாரீ எதுவும் பின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிளாத் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? இது வந்து நெக்கு எத்தனை இன்ச்சு இறக்கணுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து லோ நெக்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றி வச்சுக்கோங்க, இது வந்து பிரச்சனை இல்லை. அதுபோல் பேக் நெக்கு இது போடும்போது இதோட டிசைன் வந்து அப்படியே கரெக்டாக வந்து நிற்கும். இதாக இருக்கு இல்லையா, அகல் விளக்கு மாதிரி கரெக்டாக வந்து நிற்கும். இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். நீங்களும் இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போட்ட மாடல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பாய்.